மதீனாவுடைய பூமிக்கு அந்த சிறப்புண்டா, அந்த பூமிக்கு மேல வாழ்ந்த மனிதர்களுக்கு எவ்வளவு சிறப்பு, எவ்வளவு சிறப்பு இருக்கு. அந்த பூமிக்கு மேல வாழ்ந்த கூட்டம் தான் அன்சாரிகள். அந்த மதீனாவுடைய பூமியில வாழ்ந்த சஹாபாக்களுக்கு பேர் சரித்திரம் சொல்லுது அன்சார். இஸ்லாம் மிச்சம் பலகீனமாக இருக்கிற நேரம், யாருமே உதவி செய்யறதுக்கு இல்லாத நேரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அந்த மக்காவுடைய மக்களையும் கபூல் செஞ்ச மக்களும் அன்சாரிகள். நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹும்ம க்ஃபிர் லில் அன்சார் வ அப்னாஇல் அன்சார் வ அப்னாஇ அப்னாஇல் அன்சார். யா அல்லாஹ், இந்த அன்சாரிகளுடைய பாவங்களை மன்னிச்சிரு, இந்த அன்சாரிகளுடைய பிள்ளைகளுடைய பாவத்தையும் மன்னிச்சிரு, இந்த அன்சாரிகளுடைய பேர பிள்ளைகளுடைய பாவத்தையும் மன்னிச்சிரு என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனால வாழ்ந்த அன்சாரிகளுக்கு துஆ செஞ்சாங்க. பிறகு சொன்னாங்க, இந்த முழு உலக மக்களும் ஒரு பள்ளத்தாக்கை நோக்கி போறான், முழு உலக மக்களும் போறான், இந்த மதீனாவுடைய மக்கள் மட்டும் வேறொரு இடத்துக்கு போறான். நான் அந்த எல்லா மக்களையும் விட்டுட்டு இந்த மதீனா மக்கள் எங்க போனாங்களோ, இந்த அன்சாரிகள் எங்க போவாங்களோ, நானும் அவங்களோட சேர்ந்து அவங்களோட இருக்கு. அந்த மதீனத்து மக்களை பார்த்து சொன்னாங்க, அந்த மதீனத்து மக்களை பார்த்து சொன்னாங்க, அன்சாரிகளே, இந்த முழு உலகத்தில் இருக்கிற மக்களையும் அல்லாஹ் மீது சத்தியமாக எனக்கு ஆக விருப்பமானவங்க நீங்க தான் என்று சொன்னாங்க. எனக்கு நீங்க தான் ஆக விருப்பமானவங்க. அதனால்தான் இப்பயும் சொல்லுவாங்க, மதீனாக்கு போனா அந்த அன்சாரிகளோட முச்சம் கண்ணியமா நடங்க. அவங்கள்ட்ட ஒரு சாமான் வாங்குறேன்டா, நீங்க சல்லி கொடுத்துதான் வாங்குறீங்க, உள்ளத்தை நீயத்து வச்சுக்கோங்க, இந்த சாமானை வாங்குற நேரம் இந்த அன்சாரிகளுக்கு நான் உதவி செய்கிறேன், இந்த மதீனத்து மக்களுக்கு நான் உதவி செய்கிறேன், சதக்காவாக நான் இதை அவங்களுக்கு கொடுக்கிறேன் என்ற நீயத்தோட அந்த மதீனத்து மக்களோட நடங்கன்னு சொல்லுவாங்களோ. அதே போல சொன்னாங்க, இந்த மதீனாவுடைய பூமியில இந்த மதீனாவுடைய மக்கள் யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்களுக்கு யாராவது அநியாயம் செஞ்சுட்டா அல்லாஹ் அவங்கள அழிச்சிருவான். எப்படி அழிப்பானண்டா, தண்ணிக்குள்ளால உப்ப போட்டா அது எப்படி கரைஞ்சு போகுமோ இத போல அல்லாஹ் அவர்களை அழிச்சிருவான். அந்த அளவுக்கு பொறுமதியான மக்கள் தான் அந்த மதீனாவுடைய மண்ணுக்கு மேலால வாழக்கூடிய மக்கள். எனவேதான் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு இந்த மதீனால மௌத்தாக ஏழுமா இருந்தா, மதீனால உங்களுக்கு மௌத்தாக ஏழுமாக இருந்தா நீங்க இந்த மதீனால மௌத்தாகிக்கோங்க. யாரு மதீனாவுடைய பூமியில மரணிப்பாரோ கியாமத்துடைய நாளையில நான் அவருக்கு சாட்சியாக இருப்பேன், அவருக்கு நான் அல்லாஹ் கிட்ட ஷஃபாஅத் செய்வேன் என்பதாக அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். அன்பான சகோதரர்களே, வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு நாள் மௌத்து வரப்போகுது. அந்த மௌத்தை யாருக்கும் தடுக்கலாம். அது எப்பயோ ஒரு நாள் ஏதோ ஒரு காரணத்தோட வரப்போகுது. ஆனா எங்களுக்கு துஆ செய்யலாம், யா அல்லாஹ், என்றோ ஒரு நாள் எனக்கு மௌத்து வரப்போகுது, இந்த மௌத்தை நீ அந்த மதீனாவுடைய பூமியில மாத்து. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அமல்ல முச்சம் பேராவல் உள்ள ஒரு மனிதர், அமல்கள்ல சரியான ஆசை உள்ள ஒரு மனிதர். இவர் ஒரு துஆ செஞ்சார், அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வஜஅல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக். ஆச்சரியமான ஒரு துஆ, கபூல் ஆகவே முடியாத ஒரு துஆ. சஹாபாக்கள் சொன்னாங்க, உமர் இப்படி துஆ செய்யறாரே, அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹாதத்துடைய மௌத்தும் வேணும், நபியோட ஊர்ல மௌத்தா போகவும் வேணும், இது நடக்காதே. மதீனால ஒருத்தர் மௌத்தாகிறண்டா அவருக்கு ஷஹாதத் கிடைக்காது, ஒருத்தர் ஷஹீதா மௌத்தாகிறண்டா அவருக்கு மதீனால மௌத்தா போவேன். அதுல உமர் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வச்சு கேட்டான். நாங்களும் துஆ கேட்கிற நேரம் எங்கட உள்ளத்துல இது நடக்க இயலாத ஒரு விஷயம் என்று இருந்தாலும் உறுதியான நீயத்தோட கேட்கிற நேரம் அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்யும்.